இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சி. 3 நாட்களாக இடைவிடாது மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த மழையோட உக்கரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் எல்லாரும் காலையில் 7:30 மணிலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் கூட சொனக்கம் இல்லாமல், பக்தியில் குறைவில்லாமல், உற்சாகத்தில் குறைவில்லாமல், சுறுசுறுப்பில் குறைவில்லாமல் 100 தசமங்கள் கம்ப்ளீட்டாக இல்லை, சான்ஸ்லெஸ். இது சீனியர் லிவிங் கம்யூனிட்டியா? இது இஸ் இட் சீனியர் லிவிங் கம்யூனிட்டி? அநேகமாக 60 வயசுக்கு கீழே உள்ளவா ஒருத்தர் 2 பேர் தான் இங்கே. மற்றவா எல்லாருமே 60 வயசுக்கு மேற்பட்டவா. 50 பேரும் உக்காந்த இடத்த விட்டு நகராமல், அடே அப்பா, பிரம்மாண்டமான காண கிடைக்காத ஒரு காட்சி. நாராயண பட்டத்திரியினுடைய பக்தி நிஜம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்க. ஏன்னா இந்த நாராயணியம் உருவான சூழல் அப்படிங்கிறது ஒரு சுகமான சூழல் அல்ல. உலகத்தில் பக்திக்கும் ஞானத்துக்கும் ஜியோகிரஃபி கிடையாது. மகான்கள், பக்திமான்கள் இவா எல்லாம் எந்த ஊரில் இருந்தாலும் அவர்களுடைய அடிப்படை உணர்வு அப்படிங்கிறது ஒன்று தான். நமக்கு பக்கத்தில் சாத்தனூர் அப்படின்னு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பிறந்த திருமூலர் 3000 பாடல்களில் என்னவெல்லாம் சொன்னாரோ, அவர் சிவனை அடிப்படையாக வைத்து என்னவெல்லாம் சொன்னாரோ, அப்படியே அதனுடைய சாராம்சம் குறையாமல் மகாவிஷ்ணுவை அடிப்படையாக வைத்து 1036 பாடல்களில் நாராயண பட்டத்திரி கூறியிருக்கிறார் என்றால் அது சற்றும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. பொதுவாக அவர் ஒரு 400 வருடங்களுக்கு முன்பு கேரளாவில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான். மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி, மேல்பத்தூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பெருமாள் பேரில் பக்தி உண்டு, ஈடுபாடு உண்டு. நீண்ட நாட்களாக அவருக்கு பெருமாள் பற்றிய ஒரு பெரிய காவியம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. பெரும்பாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்பொழுதே சில நல்ல காரியங்களை செய்துவிட வேண்டும் அப்படின்னு பெரிய மனுஷங்கள்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லியிருப்பா. இவருக்கும் அப்படி தான் பெருமாள் பற்றின ஒரு பெரிய காவியம் ஏற்ற வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் கூட திடீரென்று அவருக்கு உடல் நலம் குன்றியது. ரொம்ப தவிச்சு போயிட்டார். அப்படியே இப்படி அந்த உடல் நலம் குன்றிய பிறகு தான் உடம்போட பவர் தெரியும். உடம்பில் ஒரு ஆரோக்கியம் குறைஞ்சி கொடுத்தனா எதையுமே அனுபவிக்க முடியாது. உணவு, உறக்கம், மகிழ்ச்சி, இப்படி எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆட்பட்ட பட்டத்திரி தவிச்சு போனார். அதுக்காகவே பெருமாள்கிட்ட வேண்டினார், நான் ஏதாவது பண்ணணுமே, உன்னை பற்றி ஒரு பெரிய காவியம் ஏற்றணுங்கிற ஒரு பெரும் நினப்பு இருந்தது, என்னால் இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுதேன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ அவர்கிட்ட நிறைய பேர் சொல்கிறா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அப்போ அதே மாதிரி பக்திக்கும் ஞானத்திற்கும் நிறம், குலம் இதெல்லாம் இல்லை.
துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பஞ்சமர் குலத்தை சேர்ந்தவர். ரொம்ப படித்தவாலாம் பட்டத்திரிகிட்ட சொல்கிறா, நீ அவரை போய் பார்த்தேன்னா அவர் உனக்கு வழி சொல்லுவார் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு. இவருக்கும் இப்போ அந்த ஒரு மகான் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சவா எப்பொழுதுமே அந்த ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க மாட்டாங்க. அவர் இருந்த சேரிக்கே போனார். அப்படி போகும்பொழுது அவர் கல் குடிச்சிட்டு மீன் சாப்பிட்டுட்டு இருந்தார். இவர் ஒன்றும் தயங்கவே இல்லை. இவர் நேராக போனார். இவரை பார்த்தோன்னே அவரும் என்ன விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறார். நான் இந்த மாதிரி மகாவிஷ்ணுவை பற்றி ஒரு காவியம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சின்னு இருந்தேன். இப்போ உடம்பெல்லாம் வேறு சரியாக இல்லாமல் போயிடுத்தோம். எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சாப்பிட்டுன்னு இருந்தவர் அப்படியே மச்சம் தொட்டு உண் அப்படிங்கிறார். இவர் கூட போனவாளுக்கெல்லாம் ஒரு மாதிரி, அவர் தான் மீன் சாப்பிட்றார், இவர் ஐயர் குலத்தில் பிறந்தவர், நம்பூதிரி நாராயண பட்டத்திரி நம்பூதிரிகள் குலத்தில் பிறந்தவர். நம்பூதிரிகள் அப்படிங்கிறவா கேரளா பிராமின்ஸ்லேயே ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் உள்ளவங்க. மற்றவாளுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குலம். இவரை போய் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு எல்லாருக்கும் நினைக்கிறார். ஆனால் இவருக்கு ஆஹா ஆஹா அருமையாக எனக்கு வழி காமிச்சிட்டேன், நான் இனிமே இதை நான் பண்ணிவிடுறேன் அப்படின்ட்டு. மகான்லேயே அவருக்கு புரிஞ்சுது. மச்சம் தொட்டு உண், நல்லா அந்த 3 வார்த்தை நல்லா கவனிக்கணும். மச்சம் தொட்டு உண். பெருமாளுடைய 10 அவதாரங்களில் முதல் அவதாரம் மச்சாவதாரம். மச்சம் தொட்டு உண் அப்படிங்கிறார் பார்த்தீங்களா, அது மீனை சாப்பிடு அப்படிங்கிறது இல்லை, ஒன்றொன்றாக உள்வாங்கி வெளிப்படுத்துவாயாக அப்படிங்கிறது தான் அவருடைய ஆக்ஞை அப்படின்னு அவர் புரிஞ்சுண்டு அப்படி எடுத்த உடனே அந்த இப்போ நீங்கள் இன்றைக்கி 1036 பாடல்களையும் பாடியிருக்கீங்க. முதல் பாடலில் அடியன் எப்பொழுதும் குறிப்பிடுவது போல வைணவர்களாக இருக்கட்டும் சைவர்களாக இருக்கட்டும், அந்த அகக்காட்சி கண்டவர்கள், அகத்திலே இறைவனை காட்சியாக கண்டவர்கள் உருவத்திற்கு பெருசாக மதிப்பு கொடுக்கறதில்ல. அவருடைய முதல் பாடலில் அவர் அந்த பிரபஞ்ச சக்தியாக எல்லாவற்றிற்கும் மேலான அறிவாக இருக்கும் பிரம்மம் நீ ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறாய், அப்படிப்பட்ட பிரம்மன் ஆகிய நீ குருவாயூரிலே குருவாயூரப்பனாக எழுந்தருளியிருக்கிறாய் அப்படின்னு ஆரம்பித்து அந்த கடைசி தசமமான பாதாதி கேசம் வரைக்கும் அவர் பாடின விஷயங்கள் இந்திய வரலாற்றில், இலக்கிய உலகத்தில், பக்தி உலகத்தில், தத்துவ உலகத்தில் ஒரு தனி இடம் பிடித்த ஒரு அற்புதம். நாராயண பட்டத்திரியினுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்பம் அப்படிங்கிறதும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்துறது அப்படிங்கிறதும் ரொம்ப சாத்தியம். உடலில் உபாதைகள் ஏற்படும் பொழுது பகவானுடைய ஸ்மரணை வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படி அவர் அந்த உபாதைகளுடன் அவ்வளவு உபாதையும் தாங்கிண்டு அவர் அந்த பெருமாள் பேரில் தன்னுடைய பக்தியை செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முங்கி அவர் கண்ட காட்சிகளை நமக்கு விவரிக்கக்கூடிய விதம் சொற்களின் விவரணைகளுக்கு அப்பாற்பட்டது. அப்படி அந்த உபாதை முற்றிலும் அவர் நீங்கி கடைசியாக பாடக்கூடிய அந்த பாதாதி கேசம் பண்ணும்பொழுது அவர் விட்டார். இன்னொன்றும் கொஞ்சம் கூட வேடிக்கையாக சொல்வார். அவர் அந்த 100 தசமும் பாடும்பொழுது ஒவ்வொன்றும் பாடின பிறகு பெரிய குருவாயூரப்பனை பார்த்து கேட்பார், அப்படி தானே பண்ணு நீ அப்படின்னு. அவர் அப்படி தலையை அசைச்ச பிறகு தான் அடுத்த தசமம் ஆரம்பிப்பார் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லி அடியேன் கேட்டிருக்கிறேன். அந்த இவருடைய அந்த வர்ணனையில் அஷ்டாங்க யோகம் வரும், பிரபஞ்ச உருவாக்கங்கள் வரும், மகா பிரளயம் வரும், மகா பிரளயங்கள் முடிஞ்ச பிறகு தோன்றக்கூடிய மறுபடியும் தோன்றும் உலகம் வரும். அதான் இவருடைய நம்ம ராஜா பட்டாச்சாரியாருடைய அலங்காரம் பார்த்த உடனே பட்டத்திரி தாமரை மலர் பற்றி மகா பிரளயம்லாம் முடிஞ்ச பிறகு உலகம் பூரா ஒரே தண்ணியாக இருந்தது. பெருமாள் பார்க்கடலிருந்து தன்னுடைய உந்தியிலிருந்து தாமரை மலரை மலை செய்து அதுலேருந்து பிரம்மாவை படைப்பார். பிரம்மாவை படைத்த பிறகு அவருக்கு பழைய ஸ்மரணையை ஏற்படுத்தின பிறகு பிரம்மா மறுபடியும் உலகத்தை படைப்பார்.
அந்த ஸ்மரணை ஏற்பட்டு அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்க்குறாரு. எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் அடியில் திரும்பி பார்க்குறாரு, அந்த தாமரையோட தண்டு தெரியாது. இந்த தண்டனுடைய அடிப்பகுதியை அவர் பார்க்கணுன்னு முயற்சி பண்ணி அவர் ட்ராவல் பண்ண ஒரு டைம் குறைஞ்சபட்சம் 100 பிரம்ம வருஷங்கள். அதை மனசில் வாங்கிட்டு எப்படி ஒரு பெரிய தண்டு போட்டு இந்த தாமரையை காமிச்சிருக்காரு பாருங்க. இங்கே அந்த எப்படி இருந்தாலும் தண்டு கண்ணுக்கு தெரியறது. இதுக்கு ஒரு மூலம் இருக்கத்தானே வேணும். அந்த மூலத்தை போய் பிடிச்சே தீரணும் அப்படின்னு இந்த இடத்துல நாராயண பட்டத்திரி வந்து தன்னுடைய கவித்துவத்தால் 4 முகம் இருக்கு இல்லையா பிரம்மாவுக்கு, 4 முகம்னா 8 கண்கள் இல்லையா, இந்த 8 திசையிலையும் சுழன்று தேடினாராம். அதனால தான் பிரம்மாவுக்கு வந்து 4 முகங்கள் 8 கண்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி வர்ணிச்சிருப்பார். இந்த ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியாக அனுபவிக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான 1036 ஸ்லோகங்களையும் காலம்பரிலேருந்து நீங்கள் எல்லோரும் இங்கே வாசித்து இங்கே தான் குருவாயூரப்பன் இப்போ இருக்கார். நீங்கள் எல்லோரும் காலம்பரிலேருந்து பெஞ்ச மழையை நீங்கள் கவனித்து பார்த்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பிகினிங், ப்ராசஸிங், எண்டிங் அப்படின்னு இருக்கிற மாதிரி இந்த கரெக்டாக நீங்கள் அந்த கடைசி பாதாதிகேசம் வர்ணிக்கும் பொழுது சட்டன்னு மழை வந்து ஒரு கிளைமேக்ஸ் ரெயின் மாதிரி பெஞ்சது. அதுக்கப்புறம் அதனுடைய வீச்சு குறைஞ்சி போச்சு. ஸோ இதிலேருந்தே வருண பகவானுக்கும் ஸ்ரீவசத்துக்கும் ஒரு துவந்த பந்தம் இருக்குது. நீங்கள் இது போய் பெரிய பிரம்மாண்டமான ஒரு பக்தி பெருக்கான ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, இத்தனை பேர் சேர்ந்து பக்தியோட காலம்பரிலேருந்து பாடுறேன். அதனால் குமிஞ்சு வந்து வருண பகவான் இங்கே அப்படி கொட்டி தீர்த்துட்டா இருப்போம். மேற்கொண்டு நம்ம தீபாராதனை பார்த்து நாராயண பட்டத்திரி வர்ணித்த அந்த பாதாதிகேச பெருமாளை நம்மளும் சேவித்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகும். நன்றி. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.